வணக்க மக்களே. தமிழ்நாட்டில் மக்களை பார்த்து அரசியல்வாதிகளுக்கு இப்போ தான் பயம் வருது. சரிங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலலாம் இரநூறுவா, ஆயிரரூவா, ஐநூறுரூவா கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நல்லது செஞ்சாலும் செய்யாட்டியும் சரி, காசு கொடுத்தா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா 2026ல் காசு கொடுத்தாலும் எதுவும் ஆகலை. அப்படியே தலைகீழாக மாறி போச்சு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நாலேஜபுளாக வந்துட்டாங்க. எல்லாம் நிறையா இப்போ படிக்கிறாங்க. படித்த மக்கள் தான் அதிகம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு இல்லாத இருந்துச்சு. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சாகணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அதனால் ஜென்ரேஷன் மாறதுனால யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால தான் ஆட்சி மாற்றமே வந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போ சமீபத்தில் உதயநிதியை கைது பண்ணாங்கல்ல. கொஞ்சம் ரெட்டை வார்த்தை பேசுகிறதுனால கைது பண்ணாங்கல்ல. அந்த கைதப்போ மக்கள்லாம் நிறையா பயந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா என்ன போராட்டம் நடக்க போதா, பந்து நடக்க போதா, கண்ணாடியில் பஸ்ஸு கண்ணாடிலாம் உடைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு சம்பவமே நடக்கலை. ஏன்னா பஸ்ஸு கண்ணாடி எதுவுமே உடைக்கலை. அதாவது அரசியல்வாதிகள் எதிர்பார்த்தது நடக்காமல் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அதாவது ஒரு செயலை செஞ்சால் பின்விளைவுகளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? அதனால தான் இந்த கண்ணாடியில் உடைக்கிறது, பஸ் உடைக்கிறது, நெருப்பு வைக்கிறது பைக்குக்கு, இது போன்ற செயல்கள்லாம் இந்த டைம் செய்யவே இல்லை. ஏன்னா அரசாங்கமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. எஃப்ஐஆர் போட்டுருவாங்கன்னு திமுக காரங்களே பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்களே பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதனால் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா அரசியல் வேறு மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? எல்லாம் படிச்சுட்டாங்க, விவரமாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க. அதனால் பழைய அரசியல்வாதிகள்லாம் தங்களை திருத்திக்கிட்டு நல்லது பண்ணுறேன், கொள்ளடிக்க மாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தால் மட்டும்தான் இனி வருங்காலங்களில் அவங்க அரசியல் செய்ய முடியும். இல்லை நான் கொள்ளடிப்பேன், பழைய ஆளை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா மிரட்டல், உருட்டல் நிறைய அந்த பழைய எதிர்கட்சிகள்லாம் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கெல்லாம் பல தலைமுறையாக பார்த்திங்கன்னா அவங்க தான் அமைச்சர், எம்எல்ஏ. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் மிரட்டிக்கிட்டு எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியில் எம்எல்ஏ முன்னால், அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏக்களே ஏடிஎம்கே டிஎம்கேவிலும் சரி பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தர் கையை காலை உடச்சிருன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சொல்லியிருந்தார், தூக்கி ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்க. இது எதிராக வம்பா போச்சு, நம்மளே ரிமாண்ட் பண்ணிட்டா வம்பா போயின்னு சொல்லி எந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ அமைச்சருமே வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதாவது மற்ற கட்சி எதிர்கட்சிகளை தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது தற்போது இருக்க தாவேக்கா ஆட்சியில் கூட யாராவது தவறு செஞ்சால் உடனடியே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணி போடுறாங்க, பதவியை நீக்கி போடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக போயிட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் ஏன் நிறைய கட்சிகள்லாம் அந்த தாவேக்காவை குறை சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க. நான் உண்மையை சொல்லலை, பொய் சொல்ல கிடையாது, உண்மைதான் சொல்கிறேன். இது இருந்த 2 கட்சிகளுக்கு இந்த கட்சி எவ்வளவோ தேவலாம். ஏன்னா கரப்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு 70%ஆவது குறைஞ்சிருக்கு. 100%லாம் குறைக்க முடியாது, 70%ஆவது குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். எந்த ஒரு மனு போட்டாலும் உடனடிக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே புதுமுகங்கள். அதனால் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள் படாதபாடுபடுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. சரிங்களா? அதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் படிச்சுட்டாங்க, விவரமாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணுன்னு போடுவாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதனால் மற்ற எதிர்கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா வேட்பாளரை மாற்றிடுங்க. வேட்பாளர் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 10 சீட்டு 20 சீட்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பழைய ஆளை எதை வச்சு உருட்டினீங்கன்னா கட்டாயமாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ரைட்டுங்களா? மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.